அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. வாழ்க்கை விதிப்படி, எல்லாம் விதிப்படின்னு சொல்றாங்க ஐயா. அப்புறம் கோவில் எதுக்கு, கடவுள் எதுக்குங்க ஐயா? எல்லாமே விதிப்படிதான் நடக்குது, வாழ்க்கையே விதிப்படிதான்ன்றாங்க. அப்புறம் கோவில் எதுக்கு, கடவுள் எதுக்கு? மிருகம் மாதிரி வாழறான்னு எப்படி சொல்றாங்க ஒரு மனுஷனை பார்த்து? அவன் செய்யற செயலை பொறுத்து. அப்ப அந்த செயல் எதால் அவனுக்கு ஏற்பட்டது? பக்குவம் இல்லை. கோவில் இருந்து நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் கடவுள் இருக்குது. எல்லாருமே ஞானத்தில் போக முடியாது. நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் அது கடவுள். அதுதான் உலகத்தை காப்பாற்றுது, அதுதான் நம்மளை காப்பாற்றுது. அந்த பக்தி ஊற அவன் ஒரு பக்குவத்துக்கு வருவான். அதனால் அவை சொல்லிச்சு, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏன்னா கோயில் இல்லாத ஊரில் கோயில் போய் சோறு போட போகிறதில்லை. பக்குவம் இல்லாத மிருகத்தனமாக இருப்பான் அவன். அதனால் ஒரு கோவில் கட்டி வச்சுக்கின்னு வாழ்ந்தீங்கன்னா நீ பக்குவமாக இருப்ப, மனிதனாக வாழ்வ, மிருகம் மாதிரி ஆக மாட்டேன் அப்படின்றதுக்காக கோவில் குளங்கள் கண்டிப்பாக போகணும். ஆனால் அது வாழ்நாள் ஃபுல்லாக போயிடக்கூடாது. சில பருவம் வரைக்கும் தான் போகணும், குழந்தைங்களுக்கு தெரியாத வரைக்கும். சாவர வரைக்கும் கோயிலே சுற்றிருந்தா பாவம் அறியாமைன்னு அர்த்தம். சனி நீராடு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. சனி நீராடு, சனி நீராடு. ஆண் பிள்ளைகள் வந்து சனிக்கிழமை புதன்கிழமை தலை குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி. பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை. அது என்னது ஐயா? கிரகங்கள் வந்து 9 இருக்குது. இந்த 9 கிரகத்திலையும் இப்போ கூட கடலில் ஒரு பகுதி இருக்குது. மேலே ஃப்ளைட்டு போச்சுன்னா கீழே வலிச்சுப்போம் அந்த இடத்துக்கு போனோம். இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே இல்லை. யாராலையும் எந்த விஞ்ஞானியாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு கப்பல் போச்சுன்னா உள்ளே எடுத்து போயிடும். அது எங்கே போச்சு ஏது போச்சு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி கிரகங்களில் சனி கிரகத்துக்குள்ளே போனால் எதுவும் திரும்பாது. சனி கிரகன்றது வைகுந்தம்னு அர்த்தம். அப்போது அது மோட்சத்துக்கு போயிடுச்சு, முக்திக்கு போயிடுச்சு. அதனால் அந்த சனி கிரகத்துக்கு சனிக்கிழமையானால் வீட்டில் வடை பாயசம் போட்டு இந்த குழந்தைங்களுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு தலைக்கு ஊற்றி அந்த சனி கிரகத்தை வழிபடு, இந்த பெருமாளை வழிபடு. சனி கிரகத்தினுடைய அதிபதி பெருமாள். அதை வழிபட்டினா உனக்கு நல்ல வழி கிடைக்கும், நல்ல அறிவு வளரும்ன்றது வச்சாங்க. பெண்களுக்கு வந்து உலகத்தை இந்த கிரகங்களை இயக்கிறது வெள்ளி தான். அதனால தான் பெண்களுக்கு தனி சிறப்பு. பெண்கள் வந்து மஞ்சள் பூசணும், பெண்கள் வந்து குங்குமம் வைக்கணும், பெண்கள் வந்து பொட்டு வைக்கணும். அப்போ எல்லா கிரகத்தையும் இயக்கிறது பெண்கள் தான். அப்போ இந்த குடும்பத்தை இயக்கிறதும் பெண்கள் தான். நீ 1000 பேர் ஒன்றா சேர்ந்து ஆம்பளைங்க இருந்தீங்கன்னா கூட அதுக்கு குடும்பம்னு சொல்ல மாட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தால் தான் குடும்பம்னு சொல்லுவான். அப்போ இந்த குடும்பம்ன்றது நடத்துறது அந்த பெண்கள் கிட்ட தான் இருக்குது. அப்போ பெண்கள் சிறந்தவங்க. அந்த வெள்ளிக்கிழமை புனிதமான நாள். அந்த நாளை பெண்களை கொண்டாடுங்கன்றதுக்காக வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்றாங்க. ஆமாம், நீ எவ்வளோ கொடுக்க போறேன்னு மூஞ்சி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது எப்படி பார்க்கணும்? ஒருத்தர் சூலமாகவும் பார்க்கணுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நல்லவ மாதிரி மூஞ்சி இருக்குது, கொடூரமான செயல் செய்கிறான். கெட்டவ மாதிரி முகம் இருக்குது, நல்ல தர்மங்களை பண்ணுறான். அதனால் அதெல்லாம் காலங்கள் கடந்து போச்சு. இன்னைக்கு காலத்தில் அகத்தை பார்த்து முகத்தை பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது. காலேஜுக்கு அனுப்புகிறான் பொம்பளை பசங்களை, காலேஜுக்கு போகிற ஆம்பளை பசங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க, தாய் தப்பம் வாய் தப்பம் திரும்ப மாட்டேங்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சுன்னா வீட்லேயே நிறுத்திடுவாங்க. அதனால் இதெல்லாம் இப்போதைக்கு இந்த காலத்துக்கு ஒத்து வராது. அதெல்லாம் ஆதி. முதுமையில் பெண்களை விட ஆண்கள் ஏன் தனியாக இருக்க கஷ்டப்படுறாங்க? முதுமை வயசுல பெண்களை விட ஆண்கள் தனியாக இருக்க கஷ்டமா என்ன மலேசியாவில் ஒரு அம்மா வந்து கேட்டாங்க. மலேசியாவில் இல்லை, இப்போ வீட்டில் தான் வந்து கேட்டாங்க. திருச்சியிலேருந்து ஒரு அம்மா வந்துருந்தாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, எல்லாரும் கட்டுக்கட்டியாக சேர்த்துட்டாங்க, 4 பேரும் ஆம்பளைங்க மட்டும் இருக்கிறாங்க. ஆனால் ஊர் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடுக்குதுன்னா 10 வீட்டில் பெண்கள் இருந்துட்டு 10 வீட்டில் ஆண்கள் கஷ்டப்படுவாங்க. ஆனால் 50 வீட்டில் ஆண்கள் இருந்துட்டு பெண்கள் கஷ்டப்படுவாங்க. பெண்கள் வந்து மருமகிட்ட புள்ளகிட்ட பொண்ணுக்கிட்ட எங்கே இருந்தாலும் ஒட்டி வாழக்கூடிய பக்குவம், மனப்பக்குவம் உண்டு பெண்கள். அந்த சகிப்புத்தன்மை உண்டு. ஆண்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அதனால் ஒட்டி வாழ மாட்டாங்க. அதனால் அவங்க துன்பப்படுறாங்க. கோபம் எதனால் ஐயா வருது?
ஏமா கோபம். நினைப்பால வருதுமா. அப்புறம் கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம் ஆமாம், நல்லா ஒரு கத்தி எடுத்து நல்லா பொடி போட்டுட்டு நல்ல குணங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். எவன மூடத்தன்மை. அந்த பகவத்கீதையில் ஒரு இது இருக்குது, எது நடக்கணுமோ அது நன்றாக நடக்கும், எது நடக்க வேண்டுமோ அது நன்றாக நடக்கும். ஆமாம், ஒரு சாவு வீட்டில் போய் எது நடக்கணுமோ நன்றாக நடந்தால் நம்மளை பக்கத்தில் படுக்க வச்சுருவோம். நீயும் படுத்துக்க கூட நல்லா நடக்கட்டும். எல்லாமே எல்லா இடத்துக்கும் சரியாகும். எந்த சில இடத்துக்கு சில வார்த்தைகள் பொருந்தும். அந்த மாதிரி எல்லாமே எல்லா இடத்துக்கும் பொருந்தாதமா, பொருந்துற மாதிரி நடந்துக்கணும். சொல்லுப்பா. ஆத்மநாக சாமி. ஆத்மானவ சாமி. திருப்பூர்லேருந்து வரேன். ஐயா ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். தான்னா என்ன நான்னா என்னன்னு சொல்லியிருப்பாரு. தான்னா உடல்னும் நான்னா ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. இப்போ தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் எதற்கடி குதமான்னு கேட்டிருப்பாரு. அப்போ தான் தங்கன்னா அந்த உடல் தங்கறதுக்கு அந்த சமாதி சொல்கிறாரா, இல்லை அந்த கடவுள் அடைஞ்ச ஆன்மாவை பற்றி சொல்கிறாரா? அது என்னது தான் தங்க ஒரு தான்னா உடல், நான்னா தான் ஆன்மா. இப்போ தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் எதற்கடி குதமாயினா இப்போ சமாதி அந்த தான் சொல்கிறாரா, இல்லை அந்த ஆன்மா கடவுள் அடைஞ்சு சொல்கிறாரா? அது என்ன சொல்கிறார்? இப்போ இந்த பாட்டு எழுதினாரு, பாட்டு எழுதிட்டாரு. தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் எதிர்க்கடி அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். இந்த பாட்டை எழுதும்போது அவர் மனசை வச்சுக்கின்னு எழுதியிருப்பாரா, இல்லை ஞானத்துலேருந்து எழுதியிருப்பாரா? ஞானத்துலேருந்து எழுதியிருப்பார். ஞானத்துலேருந்து எழுத முடியுமா? அதை கண்டவர் விண்டதில்லை விண்டவர் அந்த கதை ஆயிரும். ஐயா சொல்லுவார், கண்டவர் விண்டதில்லை. அந்த இடத்துல போய் பார்க்குறோம், பார்க்கும்போது மனம் இல்லை. பார்த்த காட்சியை சொல்லணும்னா மனம் இருந்தால்தான் நான் சொல்ல முடியும். புரியுதா? அப்போ இந்த மனமானது இருக்கும்போது தான் அவர் அந்த பாட்டை எழுதுறாரு. யாருக்காக? மக்களுக்காக. தான் பெரிய விஷயத்தை கண்டுட்டேன், தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை அப்படின்னு அவர் எதை சொன்னாருன்னா, இந்த மனம் அடங்கி உடங்கி ஊரில் மேய்ஞ்சுனுக்குதுப்பா, இது அடங்கி உடங்கி ஓரமாக உக்காரத்துக்கு ஒரு இடம் இந்த உலகத்தில் இல்லை, இந்த உடலுக்குள்ளே இல்லை, நாய் மாதிரி அலையுது. இதுவே தங்க ஒரு தாவாரம் இதுக்கு இல்லாத போது இந்த மனம் தேவாரம் படித்தா மட்டும் என்ன வந்துட போகுது? அடக்கம் இல்லாத ஒரு மனம் எதை படித்தா என்ன வந்துட போகுதுன்னு கேட்குறாரு அவரு. புரியுதா? தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை. இந்த மனமானது ஊரெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்குது, அது அடங்கி உடங்கி தனக்குள்ளே உட்காரணும்பா. அது தெரியாமல் இது என்ன படித்து என்னப்பா புண்ணியன்னு அவர் கேட்க வர்றாரு. புரியுதுங்களா? அந்த தான்ன்றது யார் சொல்லுவான்னா மனம் இருந்தால் தான் சொல்ல முடியும். தான்ன்றது ஒரு வகையில் ஆணவம். ஆணவமானது அடங்கி ஒடுங்கி உள்ளே இருக்கணும். அதனால தான் ஐயா பாட்டு எழுதுனாரு, மனம் மனத்தினில் ஒடுங்கி. ஒரு பொருளை ஒரு பொருளுக்குள்ளே அடக்கம் பண்ணணும். அது அடக்கம் பண்ணாதான் அதோட வீரியம்ன்றது நமக்கு தெரியும். அப்போ மனம்ன்றது மனசுக்குள்ளே ஒடுங்கணும், அடுத்தவங்க மேலே பாயக்கூடாது. அப்போ நான்ன்றது எனக்குள்ளே ஒடுங்கணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு பேர் தான் தாவாரம் நாங்கள் சொன்னோம். அப்போ என் மனம் எனக்குள்ளே ஒடுங்காத கூட்டமெல்லாம் தேவாரம் படித்தா மட்டும் என்ன சாதிச்சிட போகிறீங்க அப்படின்னு அவர் கேட்க வர்றாரு. அப்போ தேவாரம் படிக்கிறவங்களாம் அவங்கவுங்க மனம் தாவாரத்தில் ஒடுங்கின மாதிரி ஒடுங்கி நிற்கணும். சரி சாமி, சரி சார். இன்னொன்று, ஐயா கடவுளை படைச்சது யாருன்னு கேட்டதுக்கு அவரே தெரியும் அவருக்கு, ஆனாலும் அப்படியே நழுவி விட்டுருவார், சொல்லாமல் விட்டுருவார். நீங்கள் பட்டுன்னு சொல்லிட்டீங்க, ஆண்டவனை படைச்சது மனுஷன் தான் அப்படின்னு சொன்னீங்க. இறைவன் ஒரு சக்தி தான், ஒரு பேர் ஒளியாக இருக்குது, அதை படைச்சது மனுஷன் சொல்லி உடச்சிட்டீங்க. ஐயாவே தெரிய அவருக்கு சொல்லலை, அவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டாரா? என்ன கதை அது? ஏன் சாமி சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பொருந்துதா சொல்லாமல் இருந்தார், நீங்கள் டப்புன்னு உடச்சிட்டீங்க, மனுஷன் தான் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதான் எப்படி இருக்குது? அப்படி தான் சில விஷயம் பண்ணும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடும். சொல்லலான்னு வரும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடும். அப்படியே புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு விட்டுட்டார், போனால் போகுதுன்னு. ஒரு குழந்தை ஓடுது, சிலர் என்ன பண்ண ரசிப்பாங்க, எப்போவுமே கயிறு கட்டி வைப்பாங்களா, கயிறு அவுத்து விட்டு சில போப்பா அப்படின்னு ஒரு மாதிரி சில டைம் விட்டுருவார் நம்மளை. அது நம்மளை அறியாமல் தான் சொல்கிறோம், நமக்கு அது தெரியுமா தெரியாதா தெரியாது. அது பேர் ஒளி தானே சாமி இறைவனா, அது மனுஷன் தான் படித்தானே எப்படி சாமி சொல்லுவாங்க? மனுஷனை நமக்குள்ள தான் சக்தி இருக்குது, அதை இறைவன் தான் நம்ம பெருசுன்னு சொல்கிறோம். அதை நம்ம படைச்சு சொல்கிறோமே, அது எப்படி சாமி? இறைவன் தான் பெருசு, அதை படைச்சது நம்ம தான் சொல்கிறப்போ அது எப்படி சாமி உறுதி? கரெக்டு தான் சாமி. நீங்கள் ஒரு அகல் விளக்கில் எரியிற ஒரு ஜோதி, நீங்கள் ஒரு சின்ன ஜோதி, சின்ன ஜோதி, நானும் ஒரு சின்ன ஜோதி, இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களும் ஒரு சின்ன ஜோதி. இப்போ அங்கே அடுப்பு திக்குதுன்னு எரியுது. இப்போ இந்த சின்ன ஜோதி அதில் போய் கலந்துடுச்சு, இந்த ஜோதி தெரியாது, யாரால கலக்க முடியும்? எண்ணெயும் தண்ணியுமா இருந்தால் போய் சேருமா? சேராது. இறைவனோட அம்சத்தை யாரால தாங்கி இருக்குதோ
அந்த அம்சம் தான் தனக்குள்ளே போய் ஒடுங்கும். அப்போது இறைவன் மிகப்பெரிய ஜோதி தான், மாற்றமே கிடையாது. ஆனால் அவனுக்கு சாட்சியாக இருக்குது இந்த மனுஷன்தான். ஏன்னா இவனும் ஜோதி தான். தன்னை அறியாத வரைக்கும் இவன் மலடாக இருக்கிறான், மட்டியாக இருக்கிறான், மாசுவாக இருக்கிறான். தன்னை உணர்ந்தால் இவனும் கூட சுத்த ஜோதி தான். அப்போது இந்த ஜோதியால் அந்த ஜோதியை கலக்க முடியும்னா இவனுக்குள்ளேயும் இறைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இறைத்தன்மை இல்லாத ஒரு பொருளால் இறைவன்கிட்ட போய் கலக்கவே முடியாது சாமி. அப்போ நமக்குள்ளவும் இருக்குது, அது தெரியாதனால அது பிரம்மாண்டமாக இருக்குது. கலந்துட்டோம்னா நானும் அதுவும் ஒன்றாயிடுவோம். ஒரு ஆறு ஓடிக்கினே இருக்குது, எது வரைக்கும் அதோட குணம் அதுக்கிட்ட இருக்கும். கடலை போய் சேர்ற வரைக்கும் தான். சேர்ந்ததுக்கப்புறம் அது ஆறுன்றதை மறந்து தானும் கடல் என்ற உணர்வில் அதில் போய் பொங்கி நிற்கிற மாதிரி மனுஷன்ற ஒரு அடையாளத்துக்குள்ளே நான் இருக்கிற வரைக்கும் நான் ஆன்மா, அவன் பரமான்மா நிற்கிறோம். நான் அவனுக்குள்ளே கலக்கும் போது ஆன்மான்றது ஒன்றும் இல்லை, பரமான்மான்னு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று கலந்து ஜோதியாக நிற்குது சாமி. சரி. அப்புறம் ஐயா சொல்லியிருப்பாரு, சொர்க்கம் நரகம் ஒன்று கிடையாது, பூலோகம் தான் எல்லாமே. இங்கே இருக்கிறதா சொர்க்க நரகம். ஆமாம். அந்த ராமானுஜர் வந்து ஸ்ரீபெரும்புதூர் கோபுரத்துலன்னு அவர் குருநாதர் கேட்டிருப்பாரு, எல்லாரும் வாங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ பூலோகம் தான் இங்கே தான் இருக்குது சொர்க்க நரகம்னா, அவர் சொர்க்கத்துக்கு போகிறக்கு வழின்னா எதை சொல்லியிருப்பார்? பாடம் சொல்லியிருப்பாரா, இல்லை ஏதாவது மந்திரம் சொல்லியிருப்பாரா, என்ன சொல்லியிருப்பாரு? அப்போ சொர்க்கம் நரகம்னு ஒன்று இருக்குதுன்னு ராமானுஜர் சொல்லிட்டாரு. ஐயா இல்லை, நிறைய இதுதான் இங்கே தான் இருக்குது சொர்க்கம் நரகம், வேறு கம்பெனிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அவர் வந்து அங்கே போய் சொல்கிறாரு, மந்திரமா இல்லை உபதேசமா என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்கு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மந்திர தீட்சை எடுக்கணும். மந்திர தீட்சை எடுக்கணுன்னே அவரோட குருநாதர்கிட்ட பல முறை முயற்சி பண்ணுறாரு. ஒரு முறையும் அவர் குருநாதர் என்ன சொல்கிறாரு, இன்னொரு நாளைக்கு வான்னு திருப்பி அனுப்புகிறாரு. கடைசியில் ஒரு நாள் இவர் சலிக்காமல் வரவே அவர் என்ன பண்ணார், மனசு இறங்கி அவரோட குருநாதர் ஒரு மந்திரத்தை சொல்கிறார், ஓம் நமோ நாராயணாய சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அவர் காதில் சொல்லிட்டு சொல்கிறாரு, இது உனக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி ஒரு சீடனை வந்து ஒருத்தன் கண்டுபிடிச்சி உனக்கு நான் சொன்ன மாதிரி உனக்குன்னு ஒரு சீடனை கண்டுபிடிச்சி அவனுக்கு மட்டும்தான் நீ சொல்லணும். இது பொது வெளியில் சொன்னா நீ நரகத்துக்கு போவேன்னு அவர் சொல்கிறாரு. எந்த மந்திரத்தை சொன்னால், அவர் குருநாதர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை வெளிப்படையாக நீ மக்களுக்கு சொன்னா உனக்கு நரக நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணார், வாங்கிட்டு வந்துடுறாரு. சும்மா இல்லை. அப்போ இந்த மந்திரத்தை சொன்னால் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்களாம். சரி போட்டோம், நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் குருநாதர் என்ன சொன்னார், டேய் நீ எல்லாருக்கும் சொன்னா நீ நரகத்துக்கு போவ, தயாராகிடுறாரு. ஏன்னா அதுதான் மக்களோட இயல்பு. மக்களுக்கு சொர்க்கம்னா எல்லா வண்டியிலும் ஏற்றுவாங்க. இது சொர்க்கத்துக்கு போகிற வண்டினா அடித்து பிடிச்சி ஏற்றி உக்காந்துருவாங்க. நரகத்துக்கு போகிற வண்டினா ஏற மாட்டாங்க. ஆனால் ஒரு உண்மையான ஞானி, உண்மையான மகானோட பக்குவம் என்ன அப்படின்னு சொன்னால், சொர்க்கத்திலையும் இறைவன் தான் இருக்கிறான், நரகத்திலையும் இறைவன் தான் இருக்கிறான். நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறேன்னா தான் வருவீங்க, நான் நரகத்துக்கு போனாலும் அவன் கூட தான் இருக்கிறேன். இறைவன் இல்லாத இடம் ஒன்றுமே இல்லைன்னா சொர்க்கமும் நரகமும் இறைவன் தான் இருக்கிறான். நான் எங்கே போனாலும் நானும் இறைவன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட விளைவு தான் சொர்க்கம் நரகன்ற கான்செப்டு. அவருக்கு தெரியும் நான் இறைவன் கிட்ட தான் போகிறேன், ஏன்னா இறைவன் இல்லாத இடம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இது நம்புறியா? ஆமாம். அப்போ நரகத்தில் யார் இருப்பா? அப்போ இறைவன் இருந்தால் அதுவும் சொர்க்கம் தானே. ஆமாம். அவருக்கு வித்தியாசம் இல்லை, பாழா போன மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்குது. சொர்க்கம்னா தான் அதை கேட்பான். அப்போ ராமானுஜர் குருநாதர் வந்து பயமுறுத்துறதுக்காக சொன்னார் அவரை. அது ஒரு சடங்கு சம்பிரதாயம். ஒரு குரு பாரம்பரியன்றது ஒரு கட்டமைப்பில் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு ஒழுக்கம் வேணும். எதை ஒன்றா எப்படி ஒன்றா செய்யலாம், எதை ஒன்றா எப்படி ஒன்றா சொல்லலான்னு போயிட்டால் அந்த அடிப்படைன்றது கலைஞ்சிடும். அப்படின்றதுக்காக ஒரு ஒழுக்கம் வேணும். நீ ஒரு ஆளை கண்டுபிடிச்சி அவன் உண்மையாக இருப்பானா அவங்ககிட்ட நீ கொண்டு போய் சேரு அப்படின்னு சொன்னது தான் அது. ஆனால் ஒரு மகான் வந்து சில இலைகள், ஒரு சிலர் வந்து அதை உடைச்சிட்டு போவாங்க. நம்ம ஐயா மாதிரி உபதேசம் கொடுக்கணும்னா உபதேசம் வாங்கணுங்களுக்கு ஒரு தகுதி வேணுன்றது நியதி. ஆனால் ஐயா யாருன்னா தகுதி கேட்டாரா? இல்லையே. எல்லாருக்கும் வாரி வாரி. ஏன்னா ஒரு சிலரால் மட்டும்தான் அந்த சாதனையை செய்ய முடியும். ஆதிசங்கரரே ஒரு புலையன் எதிரில் வரும்போது ஒதுங்கி நிற்கிறாரு. சைவ சித்தாந்தத்தில் உலகமுல்லாம் பரப்பினது சண்மத ஸ்தாபகர். 6 மதங்களையும் ஒன்றாக்கி ஒரே மதமாக ஆக்கின அப்படிப்பட்ட ஞானம் உள்ள ஆதிசங்கரர் ஒரு புலையன் எதிரில் வரும்போது வழி விட்டு ஒதுங்கி நிற்கிறார். அவருக்கு அந்த வேறுபாடு தெரியுது. வேறுபாடு உள்ளே இருக்கிறத இறைவன் புரிஞ்சுக்கின்னு புலையன் வடிவத்தில் வரான். டேய் கொஞ்சம் தள்ளி போப்பான்றாரு. தள்ளி போன்றே யாரை சொல்கிற, இந்த உடம்ப சொல்றியா, உள்ளகிற என்ன சொல்றியான்னு புலையன் கேட்குறான். யாரை பார்த்து? ஆதிசங்கரரை பார்த்து கேட்குறான்.
ஆதிசங்கரருக்கே பாடம் எடுக்க இறைவன் புலையின் வடிவத்தில் வந்தான். அப்போ யார் வேணாலும் இங்கே எப்படி வந்த வடிவத்தில் வேணும் வருவான்னு ஒரு சிலர் உணர்ந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். இறைவனிட்ட கட்டளைன்னு ஒரு சிலர் துணிஞ்சு செய்வாங்க. அப்படி செஞ்சவர் தான் ராமானுஜரும், அப்படி செஞ்சவர் தான் நம்ம குருநாதரும். நன்றி. ஆத்மா ஆத்மா